அவர் அங்கே மேலே போனபோது சொன்னார், இங்கே மராமத்து வேலை எதுவும் பண்ணுறதுக்கே விடுறதில்ல தோழர், அதோட எங்கள் பெண்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்லைன்னு. அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ரொம்ப பாதிச்சிட்டு இருக்க விஷயம். முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் ஒரு தீவிரவாதிகளாகவும் இந்த மண்ணுக்கு விரோதிகளாகவும் காட்டக்கூடிய இந்த துறையை பயன்படுத்தி இந்த நாட்டில் சமூக நல்லிணக்கத்திற்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் எப்படி பாரம்பரியமாக இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்துல பார்க்குற மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயமா இன்னைக்கு நான் பார்க்கறது என்னன்னா, ஜாதி வெறியும் மத வெறியும் தான். மூட நம்பிக்கைகளும் இந்த சமூகத்துல 97% மக்களை அதை அழிச்சிட்டு இருக்கு. அப்படித்தான் நான் பார்க்குறேன். அதை அழிக்கக்கூடிய ஒரு மருந்தாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். இது ஒரு மத நல்லிணக்க ஒரு சமத்துவ படைப்பா நான் பார்க்குறேன். இந்த படம் லாஜிக்கலா நமக்கு அதை உணர்த்துது, சட்ட உரிமைகளை உணர்த்துது. இது எல்லாத்தையும் தாண்டி உணர்வு பூர்வமா அதோட விஷயங்களை கனெக்ட் பண்ண வைக்குது. அதனாலே இது கண்டிப்பா பெருவாரியான மக்கள்கிட்ட நம்ம போனோம்னா அதனுடைய அந்த தர்க்கத்துல இருந்து அந்த எமோஷனல் கண்டிப்பா கனெக்ட் ஆவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கோம்பை அன்வர் எடுத்த இஸ்லாமிய கட்டடக்கலை தொடர்பா ஒரு டாக்குமெண்ட்ரி இங்கே ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். அது இப்போ அவைலபிளாக இல்லை. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த கட்டடக்கலையை ரொம்ப இவ்வளவு இன்டென்ஸாக பல ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணி எடுத்துருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி மாதிரியே இது இல்லை. டாக்குமெண்ட்ரி பொதுவாக ரா ஃபேக்டை சொல்கிறது, அது பெருசாக எமோஷன்ஸை நமக்கு கொண்டு வர்றது அதோட நோக்கமும் இல்லை. ரா ஃபேக்டை சொல்கிறது அதோட நோக்கமே. ஆனால் இதில் சிரிக்க முடியுது, அழ முடியுது, ரொம்ப மூவிங்காக இருக்குது. பல சீன்ஸ் மூவிங்காக இருக்குது. அதாவது டாக்குமெண்ட்ரி படம் இல்லை ஆவணப்படம் அப்படி சுருக்கி பார்க்க வேண்டியது. இது ஒரு உண்மை. மக்களுக்கு தெரிந்த செய்திகளோட தெரியாத உண்மைகளை சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நடந்த போராட்ட செய்திகள் தான் மக்களுக்கு சமீபமாக தெரியும். ஆனால் இதற்கு பின்னாடி மக்களோட பண்பாட்டு ரீதியாக எப்படி 2 பேரும் ஒன்றரை கலந்து இருக்கிறாங்கன்ற உண்மை எல்லாருக்கும் தெரியாது. இது ஒரு அந்த வகையில் இந்த உண்மையை தமிழக மக்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு சொல்கிறது, ஆங்கில சப்டைட்டில் போட்டு வெளியில் கொண்டு போகிறது அது ஒன்று. தமிழக மக்களுக்கே இந்த ஒருங்கிணைந்த ஒரு பார்வை கிடையாது. இது நமக்குள்ளே எந்த வேறுபாடும் கிடையாது. புதுசாக பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்க ஒரு நோக்கத்துக்காக பண்ணுறாங்க, அவங்களுடைய பின்னணிலாம் இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தோடு இணைச்சி கொண்டு போகிறதுல ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப முக்கியமாக இருக்குது. புதுசாக சொல்கிறது, உண்மையை சொல்கிறது ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது அவங்க தன்னடக்கமாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் அமைச்சராக பண்ணிடுறோம் அப்படிலாம் இல்லை. எடிட்டிங் பண்ணுறவரும் எடுத்தவங்களும் தவமும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு பார்ப்பனர்களை எதிர்த்து அது தமிழ் வழிபாடுக்காக நடந்த போராட்டங்கள்லாம் நீண்ட ஒரு அனுபவம் உண்டு. சிதம்பரம் கோயில் போராட்டத்தில் நானும் வாஞ்சிலாம் சிறைக்கே போயிருக்கிறோம். அப்போ எங்கள் கூட கைதானதில் 2 இஸ்லாமியர்கள் சிற்றம்பல மேடையில் சிவனடியார் ஆறுமுகசாமியோடு போராடி கைதானதில் முஸ்லீம். அந்த எஃப்ஐஆர்லேயே அதை வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பாருங்க உள்ளே வந்துட்டாங்க. அவர் 2 பேர் தோழர்கள், அவங்க பேரை மாற்றிக்க முடியாதுல்ல, தோழர்கள். எஃப்ஐஆரில் ஷக்கீல்னு ஒருத்தர், பாஷான்னு ஒருத்தர், 2 பேர் பேர் கொடுத்தாங்க. அப்போ அந்த 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 வரலாறு, சிதம்பரம் வரலாறு கண் முன்னாலேயே இன்றைக்கி எப்படி மாறி போயிருக்குது நீதிமன்றங்கள் வழியாகவும். அதாவது சிதம்பரம் கோயில் தான் ஹெச்ஆர்என்சியவே நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அவங்க காட்டுறது சிதம்பரம் கோயில் தான். அப்போ நம்ம வரலாற்றில் இருக்கக்கூடிய எல்லா சிதம்பரம் கோயிலில் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா பேப்பர்ஸும் எல்லா விஷயங்களும் ஆவணங்களாக விவிஎஸ் ஐயா நாங்கள்லாம் அதை சேகரித்தோம், போராட்டம் பண்ணோம், அதில் நடந்துச்சு. அப்போ கோயிலை அவங்க வெறுமனையெல்லாம் எடுக்கலை. அங்கே கோயில் இருக்குது, அதிகாரம் இருக்குது, கோயிலில் வரக்கூடிய வருமானங்கள் இருக்குது, கோயிலுக்கான சொத்துக்கள் இருக்குது, அதோடு அந்த ஆன்மீக பக்தர்களும் இருக்காங்க. அப்போ மக்களும் கிடைக்கிறாங்க, ரூபாயும் கிடைக்குது, அதிகாரமும் இருக்குது, வருமானமும் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவர்கள் சும்மா அர்ச்சகர் இஷ்யூவோ அல்லது இந்த மாதிரி தர்கா இஷ்யூவோ சும்மா வரல. மிகப்பெரிய ஒரு நாடு எப்படி படையெடுத்து அமெரிக்கா எப்படி எண்ணெய் வளங்களையெல்லாம் சூறையாடுவதற்காக திட்டமிடுறானோ, போர் தொடுக்கிறானோ, அதுபோல் இந்த கார்ப்பரேட்டும் இந்துத்துவம் சேர்ந்து கொண்டு அதை கபலீகரம் செய்ய பார்க்குறாங்க. அதனுடைய ரோல் மாடலை தான் இப்போ ஜக்கி வாசுதேவெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி இருந்தால் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா மக்களையும் அதுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு தாடி வச்சுருந்து, ஒரு குல்லா போட்டிருந்து, ஒரு நீண்ட அங்கி போட்டிருந்தா
ஒரு வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை மைண்டில் வந்து நமக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பாம்புனா பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம ஒரு மைண்டில் ஒரு மூளை பயம் ஏற்படுறாங்களோ, அதுபோல் முஸ்லீம்னா ஒரு வேறுபட்ட ஒரு பார்க்குற ஒரு பார்வையை அவர்கள் தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தின் வழியாக செஞ்சுருக்கிறாங்க. இப்போ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது போய் இப்போ நாமளே கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, எல்லாரும் சமமாக கும்பிடுங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுற லெவலுக்கு நம்மளை தள்ளிட்டாங்க. இடதுசாரிகளையும் பெரியாரி அமைப்புகளையும் இந்த பக்கம் தள்ளிட்டாங்க. அப்போ இது மாதிரி வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலங்களில் எப்படி இதை எதிர்க்கிறது, எப்படி போராடுறதுங்கிறத நம்ம புதிய வழிமுறைகளை தான் கண்டுபிடிக்கணும். அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த மெத்தட்ஸுக்கு நம்ம போகக்கூடாது, நம்ம தோற்றுருவோம். அப்போ நாம் புதிய மெத்தட்ஸை கண்டுபிடிச்சி அவங்களை எப்படி நாம் வந்து தரையில் இழுத்து போட்டு லாமையை திருப்பி போட்டு அடிக்கிற மாதிரி நம்ம எப்படி செய்கிறது, எப்படி இன்னும் முரண்பாடை நம்ம வந்து கூர்மைப்படுத்துறதுங்கிறத நம்ம வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு இது போன்ற படங்கள், காட்சி அமைப்புகள் நூற்றுக்கணக்கில் சின்னதாக மாற்றி நிறைய வந்து வெளியில் விடணும். கண்டிப்பாக இவருடைய உழைப்பு வந்து வீண் போகாது. கண்டிப்பாக அது வரலாற்றில், இது முக்கியமாக வரலாற்றில் இந்த பிரச்சனை வந்து இன்னையோட முடிய போகிறதில்லை. அதில் அவர்களுடைய பங்களிப்பு வந்து அறக்கழகம், அந்த தோழர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. நன்றி, வாழ்த்துக்கள். அந்த நாகூர் தர்காவில் அந்த தர்கா பேக்ரவுண்டில் உட்காந்துட்டு அந்த மேளம் அடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் மங்களவாத்தியம், அதான் அந்த விசுவல்ஸ்லாம் அவ்வளவு சூப்பராக இருந்தது. அதை பார்த்தோம்னா அங்கே போகணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் நிறைய புதுசாக இருக்குது. நாகூரை பற்றி அவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம், இருந்தால் அந்த காட்சி ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இருக்குது அது போல். ஒரு அம்மா அந்த திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா பாட்டு பாடும்போது அந்த பக்கம் வந்து ஒரு அம்மா அழுகிறாங்கல்ல, அது மாதிரி இது தமிழ்நாட்டோட அந்த பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக் எப்படி, அதோட யதார்த்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு குறுக்குவெட்டு தோற்றமாக இருக்குன்னு வைங்களேன். பேருக்கேற்றது போல் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் சூழலை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு அறக்கழகம் செஞ்சு நீங்கள் இது ஒரு ஏதோ கருவியை கொடுத்துருக்கீங்க. இதை எல்லாரும் சொல்கிறது போல் வெவ்வேறு ஊர்களுக்கு சாத்தியமான அனைத்து வழிகள்லையும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏதாவது ஒரு ஊரில் அதை திரையிடுறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஏதாவது ஒரு ஊரில் நான் அதை ரெடி பண்ணுறேன். எனக்கு சாத்தியப்பட்ட ஒரு ஊரில் தயார் பண்ணுறேன். நன்றி. இன்னொரு செல்வி தோழர் பேசுவதற்கு முன்னாலே இன்னொரு தோழருக்கும் நன்றி சொல்லணும். டப்பிங் பண்ணுறதுக்கு வந்து கடைசி நேரத்தில் சில மாற்றங்கள் செய்து டப்பிங் செய்ய வேண்டிய நேரத்தில் தோழர் ரமேஷ் அவர்கள் இசையமைப்பாளர், அவர் வந்து டப்பிங் பண்ணி நான் போனோம், டப்பிங் பேசினோம், வந்துட்டோம். அவர் இப்போ வரைக்கும் இவ்வளவு நேரம் போயிருக்கு தோழர், 1 மணி நேரத்துக்கு என்ன சார்ஜுன்றது தான் டப்பிங் ஸ்டுடியோவில் கணக்கு. அவர் இப்போ வரைக்கும் என்ன தொகைன்றதை அவரும் சொல்லவும் இல்லை, இப்போ வரைக்கும் கேட்கவும் இல்லை. ஆனாலும் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற முடிவு இருக்கிறது. கண்டிப்பாக அவருக்கான இதையும் நாம் கொடுக்க வேண்டும். தோழர்கள், வாய்ப்புள்ள தோழர்கள், நிதி உதவி செய்ய விரும்புகின்ற தோழர்கள், அறக்கழகம் தவம் அவர்களுடைய ஜிபே எண்ணுக்கு அவர்கள் வழங்க விரும்புகின்ற நிதியை தாராளமாக வழங்கலாம். தோழர் செல்வி அவர். எல்லாருமே தெரிஞ்ச தோழர்கள் தான் இருக்கீங்க விஷயம் பற்றி. பாரதி தம்பி சொன்ன விஷயத்த தான் நானும் சொல்லணும்னு வந்தேன். அதாவது இந்த படம் வந்து லாஜிக்கலாக நமக்கு அதை வந்து உணர்த்துது, சட்ட உரிமைகளை வந்து உணர்த்துது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து உணர்வு பூர்வமாக அதோட விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ண வைக்குது. அதனாலே இது வந்து கண்டிப்பாக பெருவாரியான மக்கள்கிட்ட நம்ம போனோன்னா அதனுடைய அந்த தர்க்கத்துலேருந்து அந்த எமோஷனல் கண்டிப்பாக கனெக்ட் ஆவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஒரு காட்சி படம் வந்து வசனங்களாக பேசக்கூடாது, வசனங்களாக இருக்கிறதுன்றதை தாண்டி அந்த உணர்வை வந்து கடத்துகிற ஒரு விஷயமாக அதில் இருக்கிறதான் இந்த ஆவணப்படத்தோடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹெச்ராஜாவுக்கு உடம்பு முடியாமல் போனவுடனே நிறைய நம்ம சமூக ஊடகங்களை அந்த பத்தனை விட்டுருங்க, ஒரு மனுஷனுக்கு உடம்பு இல்லை ஏன் போட்டு பேசணும். ஆனால் இதில் வந்து அசமா சொன்னோடனே நம்ம எல்லாரும் நம்மளை அறியாமலே அவர் உடம்பு முடியாமல் போடுறது சந்தோஷமாயிருச்சு. அதை கடத்துது. அதுதான், அதாவது நம்ம எல்லாமே அப்படி யாருமே இப்போ உண்மையிலே இப்போ கேட்டோன்னா அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த உணர்வு வந்து அது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்தது, எல்லாரும் சிரித்தோம் அந்த நாசமாக போவாங்க அப்படின்னு சொன்ன உடனே. அதுதான் அவ்வளோ தூரம் நம்மளோட வந்து அந்த உணர்வாக அரசியலாக நம்ம இருந்தால் கூட அந்த உணர்வாக நம்மக்கிட்ட வந்து சேர்க்குற ஒரு அருமையான விஷயம். நான் இந்த இங்கே திரையிடலுக்கு இப்போ தான் 2வது முறை வரேன். முதல்ல வந்து சிறை படத்துக்கு வந்திருந்தேன். அதுலேயே நான் பார்த்த ரொம்ப விஷயம் என்னென்னா, அப்துல் ரவூப் குடும்பம் வந்து ஒத்த குடும்பம் அந்த ஊரில், அப்பா இல்லாத குடும்பம். அதான் குட்டி பையன் அவர் அப்துல் ரவூப், அவங்க அப்பா ரொம்ப முன்னாடியே இறந்துட்டாரு. அப்போ ஆண் துணை இல்லாத அந்த குடும்பம், ஒத்த இஸ்லாமிய குடும்பம், அந்த கிராமத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் வாழ்ந்துருது. அது அந்த படத்தில் நம்ம காமிக்கப்படுது. அப்போ என்னன்னா அரசு நிறுவனங்கள் தான் அவருக்கு தொந்தரவா மாறுது, காவல்துறை தான் அந்த பேரை வச்சுட்டு லோடட் கன்னோட இருக்கிறது அப்படின்னு. அந்த மக்கள் இல்லை, காதல்ன்றது
அது இஸ்லாமிய சமூகம் இல்லாம வேற ஒரு குடும்பம் வேற ஒரு சாதியா அந்த பொண்ணுக்கு பையனுக்கு காதல் மறந்தாலும் இந்த சிக்கலை இந்த குடும்பம் செஞ்சிருக்கு. அப்போ மத சிக்கல் என்பது மக்களிடத்துல இல்லாம இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகா இந்த படம் சொல்லுது. நான் அதோட எனக்கு ஒப்பிட்டு பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனால் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா முழக்கங்களையும் வந்து நீங்க எதிர்வாதம் பண்ணி நிறுத்த முடியும். ஆனா அந்த பாரத் மாதா கி ஜெய் வந்து இன்னைக்கு மக்கள் மனசுக்குள்ள, ஏன்னா அவங்க எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாரா இருக்கட்டும், மற்ற எல்லா இடத்துல இருந்தும் வந்து அந்நியப்படுக்கிறாங்க தமிழ் மக்கள். ஆனா அந்த பாரத் மாதா கி ஜெய் அப்படின்ற முழக்கம் வந்து அவங்க வந்து ஆமா நம்மலாம் அந்த பாரத தாயோட புதல்வர்கள் அப்படின்ற அந்த அதை வந்து நிறைய இடங்கள்ல நம்ம போகும்போது மாணவர்களை இளைஞர்கள் எல்லாம் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த முழக்கம் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு. அதுக்கு மாற்றான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு போகலை அப்படின்னா அவங்க மீண்டும் மீண்டும் வெற்றி அடைந்து கொண்டே தான் இருப்பாங்க. நமக்கு தெரியும் தமிழ்நாடு இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஊடுருவி மத சிந்தனை வீடு கிடைக்காதெல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாமிய மக்களுக்கு இன்னைக்கு வீடு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய சிரமமாக இருக்குது அப்படின்றது. இன்னொன்று, இந்த இஸ்லாமிய மக்களுக்கு மீதான அந்த வெறுப்பு என்பது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே இஸ்லாமியர்கள் வந்து பயங்கரவாதிகளாக சித்தரிக்க ரொம்ப நீண்ட காலமாக சோவியத் ரஷ்யா வீழ்ச்சிக்கு பின்ன கம்யூனிச எதிர்ப்பை வந்து பலவீனம் ஆயிடுச்சு. அதனால இவங்கெல்லாம் வந்து உலக அளவில் வந்து கம்யூனிசத்துக்கு மேலே பண்ண அந்த வெறுப்பு அந்த எதிர்ப்பெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு இஸ்லாமிய மக்களை வந்து பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் சித்தரிச்சிட்டு இருக்காங்க. அதில் கெடு வாய்ப்பாக இங்கே அவங்களுக்கு நல்வாய்ப்பாக நமக்கெல்லாம் கெடு வாய்ப்பாக வந்து இந்த பாசிச பாஜக இருப்பது என்பது கூடுதல் ஒரு விஷயமாக இருக்கு. அப்போ நாம தோழர் சுஜாதா இங்கே இருக்காங்க, அவங்க புத்தகத்தில் இந்த மாதிரி அந்த அந்த சிறு குழந்தை, எனக்கு அதுதான் மீண்டும் மீண்டும் வருது. நேற்று அந்த புத்தக வெளியீட்டுக்கு வேற போனேன், எனக்கு ரொம்ப கனமாக தான் இருக்குது. இந்த மண்ணில் இருக்கிற இந்த ஒரு குழந்தை, அது என்ன மதமோ என்ன இதுவோ, அந்த குழந்தையை நம்ம வந்து அவர்களுடைய உரிமையை காப்பாற்ற, அவர்களுடைய கல்வி உரிமையை காப்பாற்றுவதற்கான எல்லா வேலையும் நம்ம செய்யணும்னா இந்த மாதிரியான மக்கள் வந்து மதம் கடந்து எப்படி அவர்களுக்கான அந்த உறவுகள் வந்து இங்கே பின்னப்பட்டிருக்குன்றதை எடுத்துகிட்டு போகணும். இங்கே தோழர் சுதா காந்தி இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு தோழர் சுஜாதா சிவஞானம் அவர்களுடைய நூலாகட்டும் இந்த படத்தை ஆகட்டும் நிறைய இடங்களில் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியை கண்டிப்பாக உறுதியாக செய்வோன்ற உறுதியளிக்கிறேன். நன்றி. மனிதநேய ஜனநாயக கட்சியிலிருந்து தோழர் தமிழ் அன்சாரி அவர்களை அழைத்திருந்தோம். அவரால் வர இயலாவிட்டாலும் தன்னுடைய கட்சி தோழர்கள் நிறைய பேரை அனுப்பியிருக்கிறார். வந்திருந்த தோழர்களுக்கு நன்றி. அவர்களை ஒரு சில வார்த்தைகள் திரைப்படம் குறித்து பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்ற இந்த ஆவணப்படத்தை எடுத்த நம்முடைய இயக்கம் தவம் மற்றும் தமிழரசன் ஆகிய தோழர்களுக்கு புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த படத்தை ஒரு இஸ்லாமியன் எடுத்திருந்தால் அதனுடைய வழியை அவர்கள் எடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். இந்த மண் ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கான மண். இங்கே பாதிக்கப்படும் போது இந்த திருப்பரங்குன்றத்துடைய அஜெண்டாவே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மிகப்பெரிய அளவில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். கலவரத்தை ஏற்படுத்தி இந்த மண்ணை முற்றிலுமாக அதிகாரத்தை பங்கெடுக்க வேண்டும் என்றுதான் சங்கிகளுடைய நீண்டகால திட்டம். அந்த திட்டத்தை முறியடிப்பதற்கு சங்கிகளுக்கு நாம் சார்ந்திருக்கக்கூடிய தொப்புள் கொடியான இந்து சகோதரர்களே அந்த கலைத்துறையை பயன்படுத்தி நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது நாங்கள் தான் முன்வரிசையில் நின்று அரணாக இருப்போம் என்பதுதான் இந்த படம் உணர்த்துகிறது. என்று சொன்னால் எந்த கலைத்துறையை பயன்படுத்தி இஸ்லாமியர்கள் தாடியும் தொப்பியும் பயன்படுத்தி இஸ்லாமியர்கள் தீவிரவாதியாக இந்த சங் பரிவார அமைப்புகள் நீண்ட காலமாக திட்டமிட்டு வெகுஜன மக்கள் உள்ளத்திலே முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் ஒரு தீவிரவாதிகளாகவும் இந்த மண்ணுக்கு விரோதிகளாகவும் காட்டக்கூடிய இந்த துறையை பயன்படுத்தி இந்த நாட்டில் சமூக நல்லிணக்கத்திற்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் எப்படி பாரம்பரியமாக இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தர்கா வழிபாட்டுகளும் இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு முக்கியத்துவம், இந்துக்கள் எந்த அளவுக்கு கோவில்களில் இஸ்லாமியர்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கிறார் என்பதெல்லாம் இந்த தமிழ் மண்ணிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆவணப்படமாக இருக்கிறது.
நான் சார்ந்திருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக மீண்டும் 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 முஸ்லிம் சமூக மக்களின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தை எங்களுடைய தளத்தில் எல்லா சமூக மக்கள் தளத்திலும் எப்படியெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாங்களும் உங்களோடு, நீங்கள் தனிமையில் இல்லை, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து உங்களுடைய வலிகள், உங்களுடைய கண்ணீரை நாங்களும் பகிர்ந்து கொள்வோம் என்பதை மீண்டும் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் மாலை நேர வாழ்த்துக்கள். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்ற இந்த திரைப்படத்தை இன்று நாமெல்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு திரைப்படங்கள் வரும்போதும் அதில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்துதான் பெரும்பான்மையான திரைப்படங்கள் வந்திருக்கின்றன. அந்த படங்கள் எல்லாம் வெளிவரும்போது நாங்கள் அப்படி அல்லப்பா என்று ஒவ்வொரு முறையும் நெஞ்சை பிளந்து காட்டி ரணமாகிவிட்டன. ஆனால் இந்த திருப்பரங்குன்றம் நான் பேசுவதற்கு பதிலாக படம் பேசி இருக்கின்றன. அந்த தோழர்களுக்கு உண்மையிலேயே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தவம் அவர்கள் தழுவெடுத்தார். அது செயற்கையாக வந்ததல்ல, அவருடைய அடி வயிற்றிலிருந்து அந்த உணர்வு வந்தது. அப்போ அதான் அவர் பேசும்போது அப்படியே சகோதர சமுதாய முஸ்லிம்களுக்கு இது போல ஒரு நிலை வரும்போது பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா என்று அவர் களத்திலே இறங்கியிருக்கின்றார். இதுதான் தமிழ்நாடு. இந்த படத்தில் பணியாற்றியவர்கள் எல்லோரையும் ஒரு பக்கம் வையுங்கள். உண்மையை நிலைநிறுத்துவதற்காக அந்த படத்தை எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த உண்மையே இருக்கக்கூடாது என்று ஒரு கும்பல் செயலாற்றி கொண்டிருக்கின்றன. அது நீண்ட கால செயல் திட்டம். அது நாம் இன்னைக்கு நேற்று வந்ததல்ல. அது அவர்கள் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது என்று செயல் திட்டத்தை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நேரடியாக எங்களை அட்டாக் பண்றாங்க. நான் முஸ்லீம் ஏன் சொல்றேன்னா பிரிச்சு பார்க்க நீங்க காட்டுறதுக்காக சொல்லல. இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இருக்கிறேன். நாங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று அவர்கள் செயல் திட்டத்தை வகுத்திருக்கின்றார்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் நேரடியான யுத்தம். ஆனால் இந்த தோழர்கள் எல்லாம் யார்? ஏன் இவர்கள் இதை சுமந்து கொண்டு இன்று இந்த தமிழ்நாட்டிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள்? ஆனால் இதுதான் தமிழ்நாடு என்று ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திரைப்படங்கள் ஒவ்வொரு பட்டி தொட்டி வரைக்கும் சேரும். பட்டி தொட்டியெல்லாம் நல்லதா இருக்கின்றன. ஒரு சில இடங்களிலே தான் இது போன்ற கலவரங்களை மதத்தின் பெயரால், அரசியலின் பெயரால் கலவரங்களை தூண்டி துண்டாட நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த படத்தை எங்களுடைய தலைவர் அவர்கிட்ட எடுத்துட்டு போவோம். அவர்கிட்ட இது சம்பந்தமா ஆலோசனை பண்ணுவோம். இதை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போகணுங்கிறத அதுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இந்த தோழர்களுக்கு இதுவரைக்கும் நான் சந்திச்சது கிடையாது. நானும் திருவாரூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன். ஒரு குக்கிராமத்தில் இருக்கேன். எங்கள் குக்கிராமமா இன்ன வரைக்கும் சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கோம். எவ்வளவுதான் பிரச்சனை நடக்கும். எங்க பக்கத்து ஊரு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, முத்துப்பேட்டை. ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி எப்பவும் பிரச்சனை நடக்கும். விநாயகர் சதுர்த்தியே எங்க ஊர்ல கடவுள் கிடையாது. ஆனால் இந்த தோழர்களின் முயற்சிகள் இந்த ரணமான இதயத்திற்கு மருந்திட்டு இருக்கின்றார்கள் என்று அவர்களை அந்த இதத்தோடு வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். அதற்காக பின்னணியில் இருந்த அத்தனை தோழர்களுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
மிக்க நன்றி. நான் வந்து கருத்து சொல்றதை விட இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக இந்த படக்குழுவிற்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதற்காக வேண்டிதான் இதில் வந்திருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த திருப்பரங்குன்ற சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம், ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு, ஆல் இண்டியா முஸ்லீம் மில்லி கவுன்சில் போன்ற இஸ்லாமிய இந்த ஒருங்கிணைப்பு குழுக்கள் அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இப்னு சவுத் காக்கா அவர்கள் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ரியாஸ் காக்கா அவர்கள் இருக்காங்க, ஜிஃப்ரி காக்காலாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப கவலையாக ஆழமாக சிந்திச்சுட்டு இருந்தோம். இது எப்படி நாம வந்து இந்த உண்மையை வெளிக்கொண்டு வர்றது, இந்த இணக்கத்தை எப்படி நாம் வெளிப்படுத்துறது, எப்படி என்னென்ன பண்ணுறலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும் போது தான் தோழர் வாஞ்சிநாதன் அவருடைய அந்த வழக்கு, அவர் வந்து எந்த விதத்தில் இதை வந்து சட்ட ரீதியாக கொண்டு போகலான்ற விஷயத்தை பார்க்கும்போது நம்ம ரொம்ப புரித்து போனோம். கவலையாக நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை இன்னைக்கு ஆவணமாக வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. அதற்காக வேண்டி அறக்கழகம் தோழர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் சார்பாக நாங்கள் சொல்றது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து எல்லா இஸ்லாமிய நிறுவனங்கள், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் அனைத்திலும் இதை திரையிடுவதற்கான பணிகளை எங்களுடைய ஆல் இண்டியா மில்லி கவுன்சிலும் அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியமும் நிச்சயமாக செய்யும். அதை தாண்டி இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு ஜமாத்துகளுக்கு நாங்கள் வந்து திரையிடுவதற்கான கம்யூனிட்டி ஸ்கிரீனிங்கான வேலைகளை நாங்கள் வந்து செய்வோம். அதற்கான முயற்சிகளை வந்து எடுப்பதற்காக வேண்டி ஒரு ஒப்புதலை கொடுத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாரும் பேசின விஷயங்கள் தான் உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். தோழர் அவருடைய அந்த இது கண்ணீர் வந்து எங்களுக்கு ரொம்பவே அந்த சந்தர்ப்பத்தை பார்க்க உடனே எல்லாரையும் கட்டி பிடிச்சி எல்லாரையும் அப்படியே ஒரு முத்தம் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு சூழல். அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு படம், உணர்வு, தியாகம். தோழர் வந்து அவர் 3 மாசமா ஒரு சம்பளமே வாங்காம வேலை செஞ்சிருக்காருன்னு சொல்லி சொல்லும் போதுதான் தியாகம் வெளிப்படுச்சு. நான் கூட சொன்னேன் காக்கா கிட்ட, காக்கா இது மாதிரி வந்து இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு 100 இளைஞர்கள் சம்பளம் இது மாதிரிலாம் எதிர்பார்க்காம ஒரு 100 பேர் இறங்கி வேலை செஞ்சாலும் நம்ம இன்னைக்கு அடிச்சு தூம்சம் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருந்தோம். எனவே நிச்சயமாக நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றீர்கள். நிச்சயமாக ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. நிச்சயமாக அந்த நம்பிக்கையை மக்களுக்கு முதலில் கொண்டு போய் சேர்ப்போம். நீதியின் பக்கம் நாம் அனைவரும் நிற்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து இந்த சமூகத்தில் பார்க்குற மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயமா இன்னைக்கு நான் பார்க்குறது என்னன்னா, ஜாதி வெறியும் மத வெறியும் தான். மூட நம்பிக்கைகளும் இந்த சமூகத்தில் வந்து 97% மக்களை வந்து அதை அழிச்சிட்டு இருக்கு. நான் அப்படித்தான் நான் பார்க்குறேன். அதை அழிக்கக்கூடிய ஒரு மருந்தாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். இது ஒரு மத நல்லிணக்க ஒரு சமத்துவ படைப்பா நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து தோழர் தமிழ்தாசன் அவர்களும் நம்ம அறக்கழகம் தவம் தோழர் அவர்களும் அவங்க எப்போதுமே சமூகத்தை பத்தி தான் அவங்க சிந்திச்சுட்டு இருப்பாங்க. என்கிட்ட நேர்காணல் கேட்கும்போது சரி, அவங்க பல படைப்புகள், இப்போ சேரல்ற சேனலா இருக்கட்டும், வரலாறை வெளியே கொண்டு வரணும், சமூகத்தினுடைய அநீதிகளை வெளியே கொண்டு வரணும், உண்மையை நம்ம வெளியே கொண்டு வரணும், சமூகத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும், அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்திலே இந்த மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் அவங்களோட பணியா இருக்கும். நான் ஓப்பனாவே ஒன்று சொல்றேன், தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய ஒரு அயோத்தி கலவரத்தை தடுத்த பங்கு என்பது சட்ட போராட்டம் மூலியமா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை வந்து சேரும். அடுத்ததாக ஊடக பணியை செய்து தமிழ்நாட்டை தமிழ் மண்ணை, தந்தை பெரியாருடைய மண்ணை பாதுகாத்த பணி என்பது தோழர் தவம் அவர்களையும் அறக்கழகத்தையும் தமிழ்தாசன் தோழர் அவர்களையும் அடுத்து ஹரி அவர்கள், இவங்க ஊடகம், அறக்கழகம் ஊடகமா இருக்கட்டும், அவங்களுடைய பங்குதான்றதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு நான் பார்த்து இந்த சமூகத்துல இந்த 2 விஷயத்துக்கு பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கான். RSS, பாஜக, சனாதன சங் பரிவார் கும்பல், பார்ப்பன கும்பல் பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே வர்றான். ஆனா எல்லாமே வந்து இவர்களை போன்ற பேரறிஞர்களால் அது வந்து தவிடுபடியாக்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது, தடை செய்யப்படுகிறது. அப்படிதான் நான் வந்து இந்த விஷயத்த நான் பார்க்கிறேன். ரொம்ப மிகச்சிறந்த ஒரு படைப்பு அது வந்திருக்கு. இது தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், தமிழ் சமூக மக்கள் அனைவருமே இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் எல்லா மக்களுமே இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இவர்கள் செய்தது என்பது வரலாற்றில் என்றுமே நிலைத்து நிற்கும், தமிழ் சமூக வரலாற்றில். ஏன்னா மிகப்பெரிய விஷயம் அவங்க பண்ணியிருக்கிறது, சாதாரண விஷயம் இது கிடையாது. இதை பற்றி பேசுவது என்பதே வந்து இந்த வலைப்பு என்பதை நான் மிகப்பெரிய பெருமையா நினைக்கிறேன் என்னோட வாழ்க்கையில. ஆனா வந்து இன்னும் கடைசியா இறுதியா நான் சொல்ல வருவது என்னவென்றால், அவர்கள் பல முயற்சிகள், ஏன்னா வந்து RSS, பாஜக, சனாதன சங் பரிவார் கும்பல், பார்ப்பன கும்பல், நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவர்கள் அறிவு ஆயுதத்திற்கும் கருத்தியல் ஆயுதத்திற்கும் ஆவண ஆயுதங்களுக்கும் தான் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப நானே நிறைய நிகழ்ச்சிகளை பேச போகும்போது பார்ப்பன கும்பல் ஓப்பனா எந்திரிச்சு கத்துறான், இவன் வந்து தேச விரோதி, இவன் கீழே இருக்கு, இவன் பேசக்கூடாது, இவன் கிறிஸ்தவ கைக்கூலி, இஸ்லாமிய கைக்கூலி, இவன் தேச விரோதி ஓப்பனா. இப்ப அவ்வளவு தைரியம் வந்துருச்சு அவங்களுக்கு, அவ்வளவு மோசமாக அவர்கள் பகிரங்கமாக சவால் விடுகிறார்கள், எதிர்க்கிறார்கள், ஆவேச குரல் எழுப்புகிறார்கள், முடக்கக்கூடிய முயற்சிகளை அவங்க செய்யறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலத்தை நம்ம வாழும் போது இந்த ஆவணப்படம் என்பது மிகப்பெரிய மருந்தாக இந்த தமிழ்நாட்டிற்கு, தந்தை பெரியாருடைய மண்ணுக்கு, தமிழ் சமூகத்துக்கு அமையும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். என்றும் தமிழ் சமூகம் உங்களை வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கலை. நான் கலகக்காரன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு பெரியாரிஸ்ட்டு. நான் வந்து ஒரு வேண்டுகோளையும் ஒரு தகவலையும் மட்டும் பகிர்ந்துக்கிட்டு முடிச்சுக்கிறேன். என்னென்னா,
வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த ஆவணப்படத்தில் அவங்க பாபர் மசூதியை வந்து எப்படியாக அந்த காலம் தொட்டு வரிசையாக வந்து ஒரு சிலையை கொண்டு போய் வச்சதாகட்டும், அதிலிருந்து அவங்க எப்படியெல்லாம் வந்து அதை படிப்படியாக கொண்டு வந்து அதை இடித்து எப்படி கட்டுறதுக்கான ஒரு இடத்துக்கு வந்தாங்கங்கிறத ஒரு சின்ன ஒரு டைம் லேப்ஸில் வந்து அதை வந்து சொல்லிட்டு அதுதான் இதையும் பண்ண போகிறாங்கங்கிறத சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஒரு வேண்டுகோள், என்னுடைய வேண்டுகோள். முடிஞ்சால் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2009 கோயம்புத்தூர் சிறையில் அண்ணன் ராமகிருஷ்ணன் அண்ணன் வந்து இந்த இராணுவ வண்டியை அடிச்சுட்டு சிறையில் இருக்கும்போது, அப்போது அவரோட சிறையில் இருக்கும்போது அந்த கோவை குண்டு வெடிப்பு சம்பவத்தை, அந்த கலவரத்தில் அதில் தொடர்புடைய இஸ்லாமியர்கள் வந்து சிறையில் இருந்தாங்க. அந்த இஸ்லாமியர்களை வந்து போய் சந்தித்து பேசுகிற ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிது. நான் போய் சந்தித்து அவங்ககிட்ட பேசி, நீங்கள் ஏன் வந்து பொது இடங்களில், மருத்துவமனையில் அல்லது பேருந்து நிலையம் இந்த மாதிரியான பொது இடங்களில் எதுக்காக வந்து இது மாதிரி குண்டு வச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. அதுக்கு விடை யாருமே சொல்லலை. என்னதான் இருக்கட்டும், என்னவோ இருக்கட்டும், பொதுமக்கள் கூடுற இடத்துல ஏன் நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நான் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. காவல்துறையினுடைய துணையோடு இந்துத்துவவாதிகள் வந்து இஸ்லாமியர்களை அந்த இஸ்லாமிய ஏரியாக்குள்ளேயே பூந்து அவங்கள வந்து அடிக்கிறதும் கொல்றதும் இதெல்லாம் பண்ணுறாங்க. காயப்பட்டவர்களை எடுத்துக்கிட்டு நாங்கள் மருத்துவமனைக்கு போனோம். அரசு மருத்துவமனைக்கு தான் போனோம். அரசு மருத்துவமனை வாசலில் அவங்க ஒரு கும்பல் நிற்கிது. நாங்கள் வந்தால் அங்கேயும் எங்களை வந்து கொல்றதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ எங்கேயுமே எங்களுக்கு அதாவது அரசு, காவல்துறை, மருத்துவமனை இப்படி எங்கேயுமே எங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. இப்போ நாங்கள் எங்களை தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சின்ன பசங்க இப்போது சிறையில் இருக்கக்கூடியவங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா 17, 18, 19 வயசு, 20 வயசு அந்த மாதிரியான வயசு உள்ளவங்க பசங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச பொருட்களை வச்சு இந்த இதை வந்து நிறுத்தணும்னா இது எப்போ நிற்கும், எப்படி நிற்கும்னு தெரியல. இதை நாம் செஞ்சால் தான் வேறு வழி இல்லைங்கிறதுக்காக இதை நாங்கள் செஞ்சோம். நாங்கள் வச்சது எல்லாமே அந்த இந்துத்துவவாதிகள் கூடியிருந்த இடத்துல தான். அது பொது இடம் அப்படின்னு இவங்க வந்து பரப்புகிறாங்க. ஆனால் இந்துத்துவவாதிகள் எங்கெல்லாம் எங்களை கூடியிருந்து எங்களை தாக்குனாங்களோ, எங்கே வந்து கொன்னாங்களோ, அங்கே தான் நான் வந்து இதை செஞ்சோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அந்த கோவையில் நடந்த அந்த கலவரத்தில் பின்னணி என்ன அப்படின்னு ஏதாவது இது மாதிரி ஒரு ஃபைல்ஸ் வந்திருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனுடைய சதி என்னங்கிறது வெளியில் வரல. இஸ்லாமியர்கள் தான் அதை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து பரவி இருக்கு. ஓகே 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 நன்றி. மௌனத்தின் சாட்சிகள்னு ஒன்று இருக்காமா, அதை வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. இப்போது இந்தியாவில் இருக்கிற மற்ற பகுதிகள், மற்ற மாநிலங்களில் கிறிஸ்தவருக்கு ஒரு பிரச்சனைனா கிறிஸ்தவத்தை சேர்ந்தவங்க தான் வந்து போராடணும். இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனைனா இஸ்லாமியர்கள் தான் போராடணும். தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனைனா தலித்துகள் தான் போராடணும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கே இஸ்லாமியருக்கோ கிறிஸ்தவருக்கோ தலித்துக்கோ எதுவாக இருந்தாலும், தலித்துக்குன்னா தலித்து மட்டும் இல்லை, தலித் அல்லாத ஜாதியினர் வந்து முன்னாடி நிற்பாங்க. இஸ்லாமியர்கள்னா இந்துக்கள் வந்து முன்னாடி நிற்பாங்க. பெண்களுக்குன்னா ஆண்கள் வந்து முன்னாடி நிற்பாங்க. இந்த பாரம்பரியத்தை திராவிட இயக்கம், பெரியார் போன்றவர்கள் வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு இதை வந்து சீர்குலைக்கிற, சிதைக்கிற ஒரு வேலையை தான் இவனை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஃபைல்ஸ் வந்துருச்சு, காஷ்மீர் ஃபைல்ஸ், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆனால் இது எல்லாத்த விட சிறந்த ஒரு ஃபைல்ஸ் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ். இது நீங்கள் செஞ்சுருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு கடமையை செஞ்சுருக்கீங்க. வரலாற்றில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டீங்க. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. இதை இஸ்லாமியர்களே செஞ்சுருக்கலாம், இந்த ஆவணப்படத்தை எடுத்துருக்கலாம். ஆனால் அது தமிழ்நாட்டினுடைய வரலாறு கிடையாது. ஏன்னா அவங்க நினச்சிருந்தா செஞ்சிருக்க முடியும், அவங்களுக்கு தெரியும். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, தென் மாவட்டத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களும் அங்குள்ள இந்துக்களும் எப்படி இருக்காங்கிறத நாம் இதில் பார்த்தது எனக்கே புதுசு. நான் வந்து ஒரு மேற்கு மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் வந்து ஒரு கோயம்புத்தூர், ஈரோடு பகுதியை சேர்ந்தவன். எனக்கு தெரியாது இதெல்லாம். எங்கள் பகுதியில் வந்து இஸ்லாமியர்கள்லாம் வந்து அவங்க வந்து குண்டு வைக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை முதல்ல குறிப்பாக இந்த மேற்கு மாவட்டத்திலையும் வட மாவட்டத்திலையும் கொண்டு போய் சேர்த்துனேன் இந்த விஷயத்தை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பகுதிகளில் இதை கொண்டு போய் திரையிடுறதுக்கு நான் வந்து அதுக்கான முயற்சி எடுக்கிறேன். நீங்கள் செஞ்சது இது நம்ம கடமை. இந்த நம்ம கடமை, அந்த கடமையை செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த படக்குழுவுக்கும் இதை செய்த எல்லாருக்கும் என்னுடைய சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக பத்திரிகையாளர் சுஜாதா அவர்கள் நேற்று மாலை
தோழர் திருமாவளவன் அவர்களை வைத்து இதே திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பாக ஒரு நூலை, பிரிவினைக்கான இடமல்ல திருப்பரங்குன்றம் அப்படின்ற ஒரு நூலை நேற்று வெளியிட்டாங்க. அது கேரவனில் கட்டுரையாக வந்துருந்துச்சு. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் எல்லா உண்மையிலும் நம்மகிட்ட இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்துறது அப்படின்றது பயப்படுறாங்க. நன்றி தோழர். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தவம் தோழருக்கும் தமிழ்தாசன் தோழருக்கும் பெரிய நன்றி. இது நிஜமாவே எனக்கே ரொம்ப இமோஷனலா இருக்கு. நான் களத்துல இவங்க கூட நான் போயிருக்கேன். மேல தர்காக்கு என்னை கூட்டிட்டு போனது இவங்க 2 பேர் தான். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும். ஹெச் ராஜா பத்தி எல்லாருமே சொல்றோம், அவரு அயோத்தியா மாத்தினா என்னன்னு கேட்டாருன்னு. நான் இன்டர்வியூல நான் என்னோட ஆர்டிக்கல்லையோ புக்லேயோ மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் நான் ஃபோனில் அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் இதை தான் மென்ஷன் பண்ணி, நீங்கள் இதை மீன் பண்ணி தான் நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன தெரியுமா, நான் அதை சொல்லவே இல்லை. முதல்ல ஆரம்பிச்சது கவர்மெண்ட் லீடர். நான் அயோத்தியா மாற்றினா என்னன்னு தான் நான் கேட்டேன். அவர் அப்படியே மாற்றி பேசுகிறாரு. இது ஒரு ஆங்கில கட்டுரைங்கிறனால அவர் சொன்னாரன்னு தெரியாது. ஆனால் அவர் அப்படியே பேக் அடிச்சாரு. இதுதான் ஹெச் ராஜா, இதுதான் அவங்க ஹிந்துத்வவாதிகள் பண்ணுற விஷயம். 2வது என்னை ரொம்ப இமோஷ்னலாக ரொம்ப என்னை பாதித்த விஷயம், அபுதாக்கிர்னு ஒரு தோழர் அந்த தர்காலேருந்து பேசியிருப்பார். அவர் அங்கே மேலே போனபோது சொன்னார், இங்கே மராமத்து வேலை எதுவும் பண்ணுறதுக்கே விடுறதில்ல தோழர், அதோட எங்கள் பெண்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்லைன்னு. அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ரொம்ப பாதிச்சிட்டு இருக்க விஷயம். இப்படி தான் வச்சுருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. இதை ஆவணப்படுத்தி இதை வெளியிட்டு நம்ம எல்லாருக்கும் பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நன்றி தோழர். இது 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 நிஜமாவே வரலாற்று ஆவணம் தான். எங்களுக்கெல்லாம் நீங்க 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 எங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குன்னு நீங்க மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க. தேங்க்யூ. நன்றி தோழர் எல்லாருக்கும். தோழர்களே, இப்போ ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு சவாலை நம்ம முன்னாடி கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டை வீழ்த்திட்டா இந்தியாவை அவங்க முழுமையாக பிடிச்சி ஒரு 1000 ஆண்டு கனவான ஒரு இந்து சாம்ராஜ்யம் அப்படின்றது நிறுவனதான் அவங்க கருதுறாங்க. அதற்கு கடைசி இலக்கா தமிழ்நாட்டை தான் குறி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை முற்றுகையிடுறாங்க. இதுக்கு 100 வருஷமாக அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஜுடிஷியரிக்குள்ளே ஒரு 15 ஆண்டுகளாக தொடர்ந்து வேலை செய்து ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவர்களை நீதித்துறையில் கொண்டு இந்த பிரச்சனை என்பது இன்னைக்கு திரும்ப தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. 1994 92 அவங்க எடுத்தது மதுரையில் ஒன்றும் செல்லுபடி ஆகலை. 30 வருஷமாக இந்து முன்னணி 10 பேரை கூட அங்கே திரட்ட முடியலன்ற யதார்த்தமான உண்மை. மறுபடியும் இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது? ஜுடிஷியரி வழியாக தான் இப்போ வருது. அதுக்கு அரசு அதிகாரிகள் ஒரு குரூப் முழுக்க துணை போகிறாங்க. ஊடகங்களை கட்டுப்பாடு வச்சுருக்கிறாங்க. இதுக்கடையில் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்படி எல்லா துறையிலையும் அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தான் ஓராண்டுக்குள் இதை சாத்தியமாகிருக்கிறாங்க. ஒரு கற்பனையை அவர்கள் வழக்காக்கி தீர்ப்பாக்கி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நம்ம அதுக்கு பின்னாடி ஓடுறத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்றதான். இப்போ இந்த ஆர்எஸ்எஸின் சவாலை நாம் எதிர்கொண்டே தீர வேண்டும். அதில் பின்வாங்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ இடமே கிடையாது. எதிர்கொண்டு தான் தீரணும். அதே போல் தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு போராட்ட பாரம்பரியம் இருக்கிறது. நம்ம சும்மா போய் முற்றுறது கிடையாது. அதே சமயம் இது போல அறிவு ஆயுதங்களை நிறைய உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போகணும். வெறுமனே போய் நேரடியாக அப்படி சண்டை அப்படின்றது மட்டும் அது கிடையாது. பல தளங்களில் நம்ம வேலை செய்யணும் அப்படின்றதான். இப்போ தோழர் ஒரு புக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ படம் வந்திருக்கு. நான் ஒரு நூல் இந்த லீகல் ஹிஸ்ட்ரியை மொத்தமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு தொகுத்து எழுதியிருக்கேன். ஒரு 10-15 நாளில் அந்த நூலும் வந்துடும். மொத்திய அளவிலான பிரச்சனையாக அவங்க பேசுகிறாங்க. தோழர் தியாக அவர்கள் சொன்னார், போன டிசம்பரில் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது மோகன் பகவத் என்ன சொன்னார்னா, இந்த வழக்கு, இந்த பிரச்சனை, திருப்பரங்குன்றம் பிரச்சனை இந்துக்களுக்கு சாதகமாக தீர்க்கப்பட்டாக வேண்டும். இது வடநாட்டிலேருந்து நாங்கள் ஆளை கொண்டு வர முடியும், ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ஏற்பட்ட எழுச்சியே இதுக்கு போதும்னு நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். தமிழ்நாட்டு இந்துக்கள் ஏற்பட்ட எழுச்சியே இது போதும், வெளிநாட்டில் வடநாட்டிலேருந்து நாங்கள் ஆளை கொண்டு வர வேண்டியதில்லை அப்படின்னா எவ்வளோ துணிச்சலாக அவங்க பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போ அந்த சவாலை நாம் எதிர்கொள்வோம். நிச்சயமாக இந்த தமிழ் மண் எத்தனையோ நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். சைவம் கோல வச்சிருக்கு, சமணம் கோல வச்சிருக்கு, பௌத்தம் இருந்திருக்குது, அதுக்கப்புறம் பக்தி இலக்கியம் பல்வேறு காலங்களில் பல்வேறு வடிவங்களில் தமிழ் சகம் பல்வேறு வடிவம் எடுத்து வந்திருக்கு. தோழர் சுஜாதா அவர்கள் கூட சாந்தலிங்கம் அவர்கள் சொன்னதை பதிவு செய்திருக்கிறார். முருகனை இவங்க பார்ப்பன மயமாக்கணுன்னையும் தெய்வ யானை திருமணம் பண்ணி வச்சோன்னே அதை தமிழ் சகம் ஏற்காமல் தான்
இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல தென் மாவட்டம் கிட்டத்தட்ட 500-600 கிராமங்கள்ல வள்ளி திருமண நாடகம் நடக்கும். தெய்வயானை திருமணத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, வள்ளி திருமணத்தை தான் தமிழை ஏத்துக்கிட்டான். அதான் அந்த வடிவத்தை அதற்கான எதிர்ப்பாகத்தான் தமிழ்நாடு முழுக்க அந்த வள்ளி திருமண நாடகம் வந்து நடக்குது. அப்ப எதிர்ப்புன்றது ஒரு வடிவத்தில், அரசியல் வடிவத்தில் மட்டும் பண்பாட்டு வடிவம், கலை வடிவம், பல்வேறு வடிவங்கள்ல அந்த எதிர்ப்பு என்பது இருக்க வேண்டும். இஸ்லாமியர்களை இதை நம்ம முன் நிறுத்தக்கூடாது, அவர்கள் நம்மோடு பின்னாடி தான் நிற்கணும். நாம் தான் இதில் முன் நின்று இதில் களத்திலே நிற்க வேண்டும். எனவே இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. இப்படி ஒரு அரங்கத்தில் நாங்கள் பண்ணுவோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கான பொருளாதார பலமும் எங்கிட்ட கிடையாது. இந்த அரங்கத்தை ஏற்பாடு பண்ணி, குறிப்பாக இயக்குனர் தமிழ் தோழரை சொல்லணும். இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி, அவர்தான் அதுமாதிரி சிறை படத்தோட இயக்குனர் சுரேஷ்குமாரும் இந்த இடத்த வாங்கி இவ்வளோ பிரம்மாண்டம் பண்ணி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. தோழர் மகிழன் தோழர் அவர் மனைவிக்கு மட்டும் தான் ஃபோன் பண்ணலை, ஏமா இந்த படத்துக்கு வந்துன்னு சொல்லி. அது மாதிரியா எல்லாவற்றுக்கும் ஃபோன் பண்ணி முழுக்க அவர் பண்ணார். மற்ற எல்லா தோழர்களும், குறிப்பாக எங்கள் டீம் இருக்கான், யூடியூப் சுமையான தோழர்கள் நிறைய, இந்த மில்டன் எல்லா தோழர் இருக்காங்க, எல்லா ஒருங்கிணைப்பாங்க. இப்படி ஒரு அரங்கத்தில் வெளியிடணும் நாங்கள் கொஞ்சம் கவனம் நினச்சி பார்க்கலாம். அதை பங்களிப்பு செய்த இந்த நேரத்தில் நிகழ்ச்சியாக அந்த நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். வேற ஒன்றும் கிடையாது.